Hi, hello friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா day 2 of my study vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஸ் அ ஒர்க்கிங் விமன் அண்ட் அ மதர் ஆஃப் 2 children, நான் வந்து எப்படி என்னுடைய ஸ்டடீஸை வந்து மேனேஜ் பண்ணுறேன், எப்படி என்னுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்தது. அதால் ஈவினிங் ஒரு 6:50 போல் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மாடிக்கு போய்ட்டோம். என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கொண்டு போயிருந்தேன். எப்போவுமே நான் படிக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு தைலம் வந்து கண்டிப்பாக இருக்கும், என் கூடவே இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் நான் எப்போவுமே வச்சுப்பேன். ஸோ நீடட் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் மேலே போயிட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ அந்த நோட்ஸ் டேக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு நான் முடித்தேன். என்னுடைய கிளாஸில் வந்து நடத்தினதை வச்சு ஸோ வீடியோஸ் பார்த்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் பிரத்தாலமியன் தான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் எப்படி படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லெசனை வந்து நான் ஃபுல்லாக வந்து நோட்ஸ் வந்து எடுத்து முடிச்சிடுவேன். அது ரிலேட்டடாக என்னென்னலாம் என்னால் வந்து நோட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லா நோட்ஸும் எடுத்து முடிச்சுட்டு தென் அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிவிடுவேன்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடுவேன். ஸோ எந்த இடத்துல வந்து எங்கே கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த கான்செப்டை தரவு பண்ணிவிடுவேன். தரவு பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்ரேட் நோட் வச்சுருப்பேன். அந்த செப்ரேட் நோட்டில் நிறைய யூடியூப்பில் நிறைய எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போது பிரத்தாலமியன் பேஸ் பண்ணி நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ அது எல்லாமே நான் வந்து அந்த செப்ரேட் நோட்டில் என்ன பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு அந்த கொஷின் அண்ட் ஆன்சரையும் படிப்பேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ஒரு கான்செப்டாக வந்து படிப்பேன். இப்படி படித்தாதான் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நாம் வந்து இன்றைக்கி இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அப்படி நான் படிக்கல அப்படின்னா எனக்கு வந்து அந்த கான்செப்டை படித்த மாதிரியே வந்து ஃபீல் ஆகாது. நீங்கள் எப்படி படிப்பீங்க, உங்களுடைய வே ஆஃப் லேர்னிங் எப்படி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வே ஆஃப் லேர்னிங். இப்படி தான் வந்து நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை நான் படிக்கிறது கரெக்டாக, ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, நம்மளுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே படிங்க, முடிஞ்ச அளவு படித்து எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நானும் போஸ்டிங் வாங்கணும். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் கண்டிப்பாக படிங்க, படித்து கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.